ஓம் சாந்தி 16/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையருடன் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாட இருக்கணும். நம்மள இறைமானர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையில நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாவனமாக ஆவதற்கான இந்த படிப்பு எல்லா படிப்புகளை விடவும் சுலபமானது. பாபா சொல்றாரு, இந்த படிப்பு எல்லா படிப்பு மற்ற படிப்பெல்லாம் விட ரொம்ப ஈஸின்றாரு. இது தூய்மை ஆகிறதுக்கான படிப்பு. இதை குழந்தைகள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாருமே படிக்க முடியுன்றாரு. பெரியவங்க தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன பசங்க கூட, வாலிபர்கள் கூட, முதியவர்கள் எல்லாருமே இங்க படிக்கலாம். 84 பிறவிகள் பற்றி மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவு. நம்மளோட பிறவி என்ன, நம்ம முற்பிறவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மறுஜென்மம்லாம். அதுல நம்ம எத்தனை பிறவி எடுத்தோம், நம்மளோட ஒவ்வொரு பிறவியும் நம்ம எப்படி இருந்தது, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம்ன்றாரு. கேள்வி: ஒவ்வொருவரும் சிறியவரோ பெரியவரோ எந்த ஒரு பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும்? பாபா எந்த பயிற்சியை யாரா இருந்தாலும் சரி அவங்க செய்யணும். பதில்: ஒவ்வொருவரும் முரளியை நடத்துவதற்கான அபியாசம் அவசியம் செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க சின்ன பசங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முரளிய நடத்தணும், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அது புத்தியில பதியுன்றாரு. அதனால அதுக்கான அபியாசம் அவசியம் செய்யணும். ஏனெனில் நீங்கள் முரளிதரனின் குழந்தைகள் ஆவீர்கள். நீங்கெல்லாம் யாரு? முரளிதர் பாபா, சிவபாபாவே முரளி வாசிக்கதான் வந்திருக்கிறாரு. அவருடைய குழந்தைகள். நம்ம முரளி நடத்துவதில்லை என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு சொல்றாரு. முரளியை பற்றி தாரணை பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லணும். அது மாதிரி சொன்னா நம்மளால உயர்ந்த பதவி அடைய முடியுன்றாரு. யாருக்காவது கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாய் திறந்து விடும். ஒண்ணும் இல்ல, கஷ்டம்லாம் இல்ல, நீங்க மத்தவங்க சொல்லிட்டே இருந்தாலே போதும், ஆனா உங்களுக்கே வாயிலிருந்து ஞான ரத்னங்கள் தான் வரும்ன்றாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தைக்கு சமானமாக அவசியம் ஆசிரியராக வேண்டும். பாபா ஆசைப்படுறாரு பாருங்க, எல்லாருமே அவருக்கு சமானமா ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. என்ன படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். நீங்க என்ன படிக்கிறீங்களோ புத்தியில நமக்கு ஸ்டோர் ஆகுது இல்லையா, அதை மத்தவங்க போய் சொல்லுங்கன்றார். சிறிய குழந்தைகளுக்கும் இந்த கல்வியை கற்பிப்பதற்கான உரிமை இருக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தா கூட சரி, அந்த குழந்தைக்கு கூட அந்த உரிமை இருக்குதான். இவங்க எல்லாம் எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. இந்த பசங்க என்ன இப்பதான் வந்திருக்காங்க, சின்ன பசங்க, இதுங்களுக்கு எல்லாம் எப்படி முரளி சொல்ல தெரியும்னா நம்ம நினைக்க கூடாது. யாரா இருந்தாலும் பாபா அவங்கள கருவியை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்கள வச்சு கூட நமக்கு பாடம் சொல்லுவாரு. அதனால யாருக்கு வேணாலும் இந்த உரிமை இருக்குன்றாரு. அவர்கள் கூட எல்லையில்லாத தந்தையின் ஆசையை பெறுவதற்கான உரிமை பெறுவார்கள். யாரா இருந்தாலும் சரி, அவங்க கூட பாபாவுடைய ஆஸ்திய பெறறதுக்கு உரிமை பெறுவாங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. இப்போது சிவபாபாவின் ஜெயந்தி வருகிறது. சிவ ஜெயந்தி வருது, அது பற்றி எப்படி புரிய வைக்க வேண்டும் சொல்லி கேட்கிறாரு. இப்ப நீங்க சிவ ஜெயந்தியில போனாதான் அந்த பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. சிவராத்திரி அன்னைக்கு நீங்க பாபா பத்தி எப்படி அறிமுகம் கொடுக்கலாம், அதை பத்தி எப்படி புரிய வைக்கணும், இதெல்லாம் சிந்திக்கணும். தந்தை உங்களுக்கு இப்ப புரிய வைத்துள்ளார். அதே போல நீங்கள் பின் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். பாபா தினம் முரளியில விதவிதமா புரிய வைக்கிறாருல, அது மாதிரி நீங்க போய் மத்தவங்களுக்கு புரிய வைங்க. அப்படின்னு பாபா எப்படி உங்களுக்கு கற்பிக்கின்றாரோ அதே போல பாபாவே போய் அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்லன்றாரு. இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நானே போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்க தான் போய் சொல்லி கொடுக்கணும்ன்றாரு. சிவபாபா உங்களுக்கு கற்பித்துள்ளார். சிவபாபா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இந்த சரீரம் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. உண்மையில் நாம் சிவபாபாவின் ஜெயந்தி கொண்டாடுகிறோம். நாம் பெயர் கூட சிவனுடையதை தான் எடுக்கிறோம். உண்மையிலே நம்ம சிவபாபாவுடைய ஜெயந்தியை தான் கொண்டாடுறோம். சிவராத்திரி நம்ம கொண்டாடுறதில்ல, நம்ம சிவன் அவதரித்த நாள, பிரம்மா உடல்ல வந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். நம்ம பெயர் கூட சிவனுடையதை தான் எடுக்கிறோம். நம்ம பேரை என்ன சொல்றோம்னா சிவன் தான் சொல்றோம். அவரும் இருப்பதே நிராகாரமானவராக. அவருக்கு உடம்பே இல்லை, அவர் பிறப்பிறப்புலே வர்றதில்லை. அவர் உடலை ஒரு ஆதாரமா எடுத்து 5 தத்துவங்களை ஆதாரமா எடுத்து வாய் மூலமா நமக்கு பாடம் எடுக்கதான் வர்றாரு. மற்றபடி அவரு ஒரு வாழ்க்கையெல்லாம் அவர் வாழல. பிறவி எடுத்து ஒரு உடம்பு எடுத்து ஒரு வாழ்க்கையெல்லாம் அவர் வாழல, மற்றவங்க மாதிரி வாழல. அவர் மறுஜன்மத்தில் வர்றதில்லை. அவர் நிராகாரமானவரா இருக்கிறார். அவர் சிவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அவர்களோ சிவனோ பிறப்பிறப்பெற்றவர். அவருக்கு பிறகு ஜெயந்தி எப்படி ஆகும் என்பார்கள். அவங்க கேட்பாங்களாம், சிவன்னா பிறப்பிறப்புல வர்றதில்லை, அப்புறம் எப்படி நீங்க சிவ ஜெயந்தின்னு சொல்றீங்க? ஜெயந்தினா பிறக்கிறது தானே. இப்ப கிருஷ்ண ஜெயந்தினா பிறந்த நாள் அப்படிதானே கொண்டாடுறோம். அப்புறம் எப்படி சிவன் பிறக்கவே இல்லைன்னும் போது அவருக்கு எப்படி ஜெயந்தி கொண்டாடுறீங்கன்ட்டு கேட்பாங்க. மத்தவங்க எப்படி வரிசைகரமாக கொண்டாடி கொண்டே வருகிறார்கள், கொண்டாடி கொண்டே இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும், நம்ம இப்ப பிரம்மா பாபா உடல்ல அவர் அவதரிக்கிறார்.
அந்த நாளைதான் நம்ம வந்து ஜெயந்தின்னு சொல்றோம். இப்போ வந்து உடல் அவதரிச்சு நமக்கு வாய் மூலமா அவருடைய ரோலை அவர் பிளே பண்றாரு. அவர் வாய் மூலமா நமக்கு ஆசிரியராக்கி பாடம் எடுக்கிறாரு. அததான் நம்ம வந்து ஜெயந்தின்னு சொல்றோம். எப்படி வரிசைகரமாக இப்ப கொண்டாடிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அவங்களுக்கு புரிய வைக்கணும். தந்தை வந்து இந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறார். அப்ப நீங்க அவங்களுக்கு போய் புரிய வைங்க. கடவுள் வராரு, கடவுள் பூமிக்கு வரணும்னா அவர் வந்து எப்படி மேல இருந்தே பேச முடியாதுல்ல. அப்ப ஒரு வாய் வேணும், அதனால ஒரு உடல் ஆதாரமா எடுக்கிறார். வாயு அவசியம் வேண்டும். எனவே கவுமுக்கு, அதுதான் பசுவாய்க்கு மகிமை இருக்கிறது. கவுமுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, பசு வாயில இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே கவுமுக்குன்றது பசு வாயில இருந்து தண்ணீர் கிடையாது, அது ஞான கங்கை. கங்கை வந்து இந்த பிரம்மா வாய் மூலமா கங்கை வந்து ஞான கங்கை வந்து கொட்டுது. அப்ப இந்த வாய் மூலமா அவர் பேசுறாரு, ஞானத்தை சொல்றாரு. இந்த ரகசியம் சிறிது கடினமானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபாவின் தொழில் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாபா எதுக்கு வர்றாரு, அவரோட தொழில் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய எல்லையில்லாத தந்தை வந்து விட்டார், நமக்கு அப்பா வந்துட்டாரு. அவரிடம் இருந்துதான் நமக்கு எல்லை இல்லாத ஆஸ்தியே இப்ப கிடைக்கிறது. அவர்கிட்ட இருந்துதான் நமக்கு இந்த எல்லை இல்லாத ஆஸ்தி கிடைக்கிறது. உண்மையில் பாரதத்திற்கு தான் எல்லை இல்லாத ஆஸ்தி இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்தியா தான், பாரதம் தான் எல்லை இல்லாத ஆஸ்தி அதுக்குதான் இருக்குதுன்றாரு. வேற யாருக்குமே எந்த நாட்டுக்குமே இருப்பதில்லை. பாரதத்திற்கு தான் உண்மையான கண்டம் என்று கூட கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு. சத்தியமான கண்டமே பாரதம் தான். எப்பொழுதோ இருக்கு, அழியாம இருக்கிறது, அழியாத கண்டம் வந்து பாரதம் தான். மேலும் தந்தை கூட சத்தியம் என்று தான் கூறப்படுகிறது. கடவுளை கூட நம்ம சத்தியம், சிவன், சுந்தரம் தான் சொல்றாங்க. எனவே இந்த விஷயங்களை புரிய வைக்க வேண்டி வருகிறது. இப்ப இதெல்லாம் நீங்க போய் புரிய வைங்க. ஏன்னா உண்மையதான் அவர் சொல்றாரு. அந்த உண்மையை நமக்கு போயிட்டு சக்திசாலியா நம்ம போய் புரிய வைக்க சொல்றாரு. ஒரு சிலருக்கு சீக்கிரம் புரிவதில்லை, சிலருக்கு பாபா சொல்றது சீக்கிரமா புரியாது. ஒரு சிலர் சட்டென்று புரிந்து கொண்டு விடுகிறார்கள். ஒரு சிலருக்கு ஒரு பாயிண்ட் தான், அந்த பாயிண்ட்லயே அவங்களுக்கு கூட்டு தச்சுரும், உடனே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த யோகா மற்றும் கல்வி இரண்டுமே நழுவிடக்கூடிய விஷயங்கள் ஆகும். பாபா சொல்றாரு, இந்த ஞானமும் சரி, இந்த யோகா பாபாவை நினைக்கிறதும் சரி, ரெண்டுமே நழுவக்கூடிய விஷயங்கள்ன்றாரு. அது கூட யோகம் வந்து அதிகமா நழுவிடுது. பாபா நினைக்கலாம்னு உட்காந்தா ரொம்ப நேரம் நம்மளால உட்கார முடியாது. அப்படியே புத்தி வந்து தடுமாறுது, புத்தி வேற வேற விஷயங்கள்ல போகுது, மனசு புத்தி கோஆப்ரேட் பண்ணாது. அது மாதிரி யோகா, இந்த கல்வி கூட அப்பப்ப மறந்துடுதுன்றாரு. நாலேஜ், ஞானமும் புத்தியில் இருக்கவே இருக்கிறது. அப்ப புத்தியில ஞானம் ஸ்டோர் ஆகுது, எங்கேயோ போய் ஒரு மூளையில ஸ்டோர் ஆகுது. அதுதான் எடுத்து சொல்லுது. சில டைம்ல நல்லது கெட்டது எல்லாத்தையும் நமக்கு சொல்றதே இந்த ஞானம் தான். ஞானம் பதிவாகும் போது நமக்கு நல்லது கெட்டது தெரியுது. மற்றபடி நினைவை தான் அடிக்கடி மறக்கிறீர்கள். இருந்தாலும் நம்ம பாபா நினைவு அடிக்கடி மறந்துடும். ஏன்னா அது அந்த பழக்கம் 63 ஜென்மமா நமக்கு இல்லாம போயிடுச்சு. அதாவது கடவுள் யாருன்னு மறந்துட்டோம், அவரை நினைக்கிறது இல்ல, மற்ற தேகதாரிகளே நினைச்சு பழக்கமாயிடுச்சுனால நமக்கு இப்ப பாபாவை திடீர்னு நினைக்க சொன்னா அது மறந்துது. நாம் எப்படி 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்று ஞானமும் உங்களுடைய புத்தியில் இருக்கவே இருக்கிறது. நம்ம புத்தியில இருக்குது, நம்ம எப்படி 84 பிறவி எடுத்திருக்கிறோம். முதல் நம்பரில் வருபவர்கள் தான் 84 பிறவிகள் எடுப்பார்கள். முக்கியமான பாயிண்டே பாத்தீங்கன்னா, யார் சொர்க்கத்துல 9 லட்சம் பேரை போயிட்டு பிறப்பெடுக்க போறாங்களோ, நல்ல முயற்சி செய்து ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ, அவங்கதான் ஆரம்பத்திலே பிறப்பாங்க. அவங்க முதல் நம்பர்ல வருவாங்க, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆவாங்க. அவங்கதான் 84 பிறவி எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் இருக்கு, யார்கிட்ட இருக்குதோ அவங்களே புத்தி மூலமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த ஞானத்தை வந்து யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா 84 பிறவி எடுக்கிறவங்களதான் இருப்பாங்க. முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று லட்சுமி நாராயணரை தான் கூறுவார்கள். முதல்ல உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் லட்சுமி நாராயணன். நரனில இருந்து நாராயணர் ஆவதற்கான கதை கூட பிரசித்தமானது. அவங்க வந்து அந்த நாராயணன் கதை சத்யநாராயணன் கதைன்னு சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, மனிதன் வந்து நாராயணன் ஆகிற கதை வந்து பிரசித்தமானதுன்றாரு. பௌர்ணமி அன்று நிறைய இடங்களில் சத்யநாராயணன் கதையெல்லாம் நடக்குது. நாம் உண்மையில் பாபா மூலமாக இந்த நரனில் இருந்து நாராயணன் ஆகக்கூடிய கதையை, கல்வியை இப்போது கற்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது தூய்மையாக ஆவதற்கான படிப்பு. இந்த படிப்பை எதுக்குன்னா நம்ம ஆத்மா தூய்மையாவதுக்காக. மேலும் மற்ற எல்லா படிப்புகளையும் விட முற்றிலும் ஈஸியானது இதுன்றாரு. 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிஞ்சுக்கணும். மேல இந்த படிப்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஒரே படிப்பு தான். முதியவர்களாலும் குழந்தைகள் மற்றும் வாலிபர்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் இது ஒரே ஒரு கல்விதான் ஆகும். சிறிய குழந்தைகளுக்கும் உரிமை இருக்குதுன்றார் பாபா. தாய் தந்தையர் இவர்களுக்கு சிறிது சிறிதாக கற்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நேரமும் நிறைய இருக்கிறது. இப்ப தாய் தந்தையர்னா பிரம்மா, பாபா, மம்மா,
இவங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுக்குறாங்க. நேரமும் இப்ப நிறைய இருக்குது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு கூட கற்பிக்கப்படுகிறது. அப்ப நிறைய டைம் வந்தது, இப்போ கொஞ்சமா தான் இருக்கு. பாபா நினைவு செய்யுங்கன்ட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டனுடைய தந்தைகளும் தனித்தனி ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மாவுடைய அப்பா வேற, சரீரத்தினுடைய அப்பா அந்த லௌகிக அப்பா. ஆனா உயிரை கொடுத்தவர் கடவுள்னு சொல்லுவாங்க. இந்த தேகத்தை கொடுத்தவர் ஒரு அப்பா. ஆனா அந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற அந்த உயிரை கொடுத்தவர் கடவுள். அப்ப ஆத்மாவுடைய அப்பா வேறு, சரீரத்தினுடைய அப்பா வேறு. ஆத்மா என்ற குழந்தையும் நிராகாரமானவர் தான். அந்த உயிர் கூட, அந்த ஆத்மா கூட புள்ளிதான். அது கண்ணுக்கே தெரியாது. பின் தந்தையும் அந்த ஆத்மாவுடைய தந்தையும் எப்படி இருப்பாரு, அதே மாதிரிதான் நிராகாரமானவரா புள்ளியா இருக்கிறாரு. அந்த நிராகாரமான சிவபாபா நம்முடைய தந்தை ஆவார் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அந்த கடவுள் தான் இந்த நிராகாரமா புள்ளியா இருக்கிறவர் தான் நம்ம அப்பான்றது உங்க புத்தியில இப்ப இருக்குது. எவ்வளவு சிறியதாக இருக்கிறார். கடவுள் ரொம்ப சின்னதா இருக்கிறார். இதை நல்ல முறையில் நீங்க நினைச்சுக்கணும், மறக்க கூடாது. இதை நீங்க நினைவு பண்ணாதான் உங்களுக்கு அவரை நினைக்க முடியும். அதனாலதான் உங்களுக்கு பெரிய உருவமா நம்ம பக்தியில பெரிய பெரிய உருவமா நம்ம நினைச்சுட்டு இப்ப புள்ளியா இருக்கிறாருனாலுமே அது ஏற்றுக்க முடியல யாராலும். பாபா சொல்றாரு, அதனால நீங்க இந்த மாதிரி இருக்கிறாருன்ட்டு நல்ல விதத்துல நினைவு செய்யுங்க, மறக்காதீங்கன்றாரு. ஆத்மாவாகிய நான் கூட புள்ளி வடிவமாக சிறியதாக தான் இருக்கிறோம். ஏன் சொல்றாருன்னா பாபா, நீங்களே கண்ணுக்கு தெரியாம புள்ளியாதான் இருக்கிறீங்க இந்த உடம்புக்குள்ளார. இந்த உடல் பெருசா இருக்கு இல்லையா, அந்த உடல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரிதான். இதுக்குள்ளார நீங்க தான் ஆத்மா, உயிர் தான் அந்த உடலையே இயக்குது. நீங்களே புள்ளியாதான் சிறியதாதான் இருக்கிறீங்கன்றார். அப்படின்றி மேலே சென்றீர்கள் என்றால் பெரியதாக தென்படும்லாம் கிடையாது, கீழே சிறியதாக ஆகிவிடும் என்பதெல்லாம் கிடையாதுன்றாரு. ஆத்மா கீழே சின்னதா இருக்கும், மேல போனா பெருசாயிடும், அப்படிலாம் கிடையாது. ஆத்மா ஒரு பிந்து சுரூபமாகும். மேல போனீங்கன்னா உங்களுக்கு பார்ப்பதற்கு கூட தெரியாது. நீங்க மேல போனீங்கன்னா, ஆத்மா மேல போயிடுச்சுன்னா வானத்து மேல, ஆத்மா பாக்குறதுக்கு கூட தெரியாதான். ஏன்னா பிந்து இல்லையா ஆத்மா. பிந்து எப்படி தெரிய வரும்னு சொல்லி சொல்றாரு. புள்ளிய நீங்க கிட்டக பார்த்தாலே புள்ளியாதான் தெரியும். எட்ட வச்சு பார்த்தோன்னா புள்ளி எப்படி தெரியும், கண்ணுக்கே தெரியாதுன்றாரு. அதனால மேல போக போக புள்ளி எப்படி தெரிய வரும். இந்த விஷயங்கள் பற்றி குழந்தைகள் நல்ல முறையில சிந்தனை செய்யணும். ஆத்மாவாகிய நாம் சரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக மேலிருந்து வந்திருக்கிறோம். பாபா சொல்றார், நம்ம எல்லாம் ஆத்மாக்கள். நம்ம கீழே இறங்கி இந்த சரீரத்தின் மூலமா நடிக்க வந்திருக்கிறோம். ஆத்மா தேவுதோ வளர்வதோ கிடையாது. ஆத்மா ஒருபோதும் இந்த சந்திரன் மாதிரி, சூரியன் மாதிரி, சந்திரன் மாதிரி தேயுது வளருது, வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படிலாம் கிடையாது. ஆத்மா ஒரே சைஸ்லதான் இருக்கும், புள்ளியா இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. உறுப்புகள் முதலில் சிறியதாகவும் பின்னால் பெரியதாகவும் ஆகிறது. ஆத்மா சின்ன குழந்தை உடல்ல நுழையுது அம்மா வயிற்றுக்குள்ள. அதுக்கப்புறம் அந்த குழந்தை உடல் தான் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் பிறகு பெருசாகவும் ஆகுதுன்றாரு. இப்போது எப்படி நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களோ அதே போல பின் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப வெளியில இருக்கிறவங்க அஞ்ஞானிகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு போது இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க புரிய வைக்கணும். இந்த உடம்பு என்ன, அதுக்குள்ள ஆத்மா இருக்கு, ஆத்மாவுடைய அப்பா யாரு, உடம்புடைய அப்பா யாரு, அப்புறம் ஆத்மா சின்னதோ பெருசா ஆகிறது இல்ல, ஆத்மா எப்படி உள்ள நுழைஞ்சு அது அந்த உடல் எப்படி பெருசாகுது, இதெல்லாம் நீங்க சொல்லும் போது புரிஞ்சுக்குவாங்க. வரிசைக்கிரமாக யார் எவ்வளவு படிச்சிருக்கிறாங்களோ அவ்வளவே அவசியம் படிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த முரளி எந்த அளவுக்கு புத்தியில போய் பதியுதோ அந்த அளவுக்கு இது ஞானம் உள்ளார பதிஞ்சிருக்கும் போது எல்லாரும் வரிசைக்கிரமா படிச்சுட்டு வராங்கன்றாரு. அவசியம் படிக்கிறாங்கன்றாரு. அனைவரும் கற்பிப்பதற்காக அவசியம் ஆசிரியர் ஆகணும். பாபா சொல்றாரு, நீங்க சும்மா ஞானத்தை அப்படி கேட்டு இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு போகக்கூடாது. எல்லாரும் புத்தியில ஸ்டோர் பண்ணி மத்தவங்க போய் சொல்லி கொடுக்கணும். அதுக்காக ஆசிரியர் ஆகணும்ன்றாரு. தந்தையிடமும் நாலேஜா இருக்குது. கடவுள்கிட்ட ஞானம் நிறைய இருக்குது. அவர் ஞான கடலா இருக்கிறார். அவர் இவ்வளவு சிறியதாக இருக்கும் பரமாத்மா ஆவார். ஆனா அவரு உருவம் பாத்தீங்கன்னா புள்ளியா இருக்கிறாரு. மற்றபடி சொல்லுவாங்கல்ல, கீர்த்தி சிறுசா இருந்தாலும் மூர்த்தி பெருசுன்ற மாதிரி ஒரு சின்ன புள்ளியா இருந்தாலும் அவருக்குள்ளார அவ்வளவு ஞானம் இருக்குது. எப்போதும் பரந்தாமத்தில் தான் இருக்கிறாரு. இந்த ஒரே ஒரு முறை சங்கமத்துலதான் வராரு. மிகவும் துக்கமுடையவராக ஆகும்போதுதான் தந்தை அழைக்கவும் செய்யறாங்க. எல்லாரும் எப்ப கூப்பிடுறாங்கன்னா, கடவுளே கடவுளேன்னு ரொம்ப கஷ்டப்படும் தான் கூப்பிடுறாங்க. எங்களை சுகமுடையவர்களாக ஆக்குங்கள்ட்டு கூறுகிறார். பாபா எங்களை தூய்மையற்ற உலகத்திலிருந்து புதிய சத்தியகமான சுகமுடைய பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அல்லது அங்கு செல்வதற்கான வழியையாவது கூறுங்கள் என்று நாம் அழைத்து கொண்டே இருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்திருக்கிறீங்க. நம்ம எதுக்காக கூப்பிட்டோம், கடவுளே எங்களை இந்த உலகத்துல இருந்து புது உலகத்துக்கு கூட்டுவாங்க, எங்கேயா நிம்மதியான இடத்துக்கு கூட்டுவாங்கன்னு நம்ம சொன்னோம். ஆனா அது சொர்க்கம்ன்றது நமக்கு இப்பதான் தெரியுது. அங்க இல்லைன்னா அங்க போறதுக்கு வழியாவது சொல்லுங்கன்ட்டு நம்ம கூப்பிட்டே இருந்தோம். ஏன்னா நம்ம ஒரு காலத்துல அங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்தனால்தான் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு பாடிக்கிட்டு கிடக்குறோம்.
ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஜாலியா இருந்துட்டு வந்ததுனாலதான் நமக்கு அதே தேடுது மனசு ஐயோ நான் அப்படி இருந்தனே இப்ப இப்படி கடவுறேனேன்ட்டு நம்ம அதனாலதான் கூப்பிடுறோம் அவரை. அதுவும் அவரே வரும்போதுதான் வழியை கூற முடியும். கடவுளே வரும்போதுதான் நமக்கு வழியை சொல்ல முடியும். நம்மளாலும் போக முடியாது. இப்ப ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போக முடியும்? அது அதை உருவாக்குனவரு, அதை ஒரு காலத்துல நம்மளை கொண்டு போய் விட்டவர் தான் நம்ம கூட்டு போக முடியும். அப்ப அவரே வந்துதான் நமக்கு வழி சொல்றாரு. எப்போது உலகம் மாற வேண்டி இருக்கிறதோ அப்போதுதான் அவரே வருவார். உலகம் மாற வேண்டிய தருணத்துலதான் அவர் வருவார். இது மிகவும் எளிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். இதெல்லாம் புரிச்சு வச்சுக்காங்கன்றாரு. மற்றவங்க புரிய வைக்கிறதுக்கு புரிச்சு வச்சுக்காங்கன்றாரு. பாபா இன்று இதை புரிய வைத்துள்ளார். நாம் கூட இவ்வாறு புரிய வைக்கிறோம். இவ்வாறு பயிற்சி செய்து வாய் திறந்து விடும். இப்ப பாபா இதெல்லாம் இன்னைக்கு சொன்னார். அமிர்த வேலையில யோசிக்கணும். இதெல்லாம் எனக்கு பாபா புரிய வச்சார், நான் இதை போய் இப்படி புரிய வைப்பேன். இப்படி எல்லாம் பயிற்சி செய்ய செய்ய புரிய வைக்கும் பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டுடும். வாய் திறந்து விடும்னா புரிய வைக்கிற பழக்கம். வாயை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம சும்மா அப்படியே இருக்கிறோம் இல்லையா, என்னால முடியாது முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, என்னால முடியும்ட்டு அப்புறம் புரிய வைக்கிற பழக்கம் உங்களுக்கு வந்துடும். சும்மா அப்படியே நீங்க கூட இருக்கிறவங்களுக்கே சொல்லி சொல்லி ஞானத்தை சொல்லி சொல்லி அப்படியே உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கப்பீங்கன்றார். நீங்கள் முரளிதரனின் குழந்தைகள் ஆவீர்கள். நீங்க நீங்கெல்லாம் யாரு? முரளிதரர், முரளியை வாசிக்கிறவர் முரளிதர், அவருடைய குழந்தைகள். நீங்கள் அவசியம் முரளிதரன் ஆகணும்னு சொல்றாரு. மற்றவர்களுக்கு நன்மை செய்தீர்கள் என்றால் அப்போதுதான் புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்க. எப்ப நீங்க மற்றவங்க நல்லது செய்யறீங்களோ, நல்லதுன்னா இந்த முரளியை போய் மற்றவங்க சொல்றதுதான் நல்லது. ஏன்னா எவ்வளவு பேர் துக்கத்துல இருக்கிறாங்க. அதை செஞ்சாலே போதும், நீங்க புது உலகத்துல உயர்ந்த பதவி அடைவீங்க. அந்த படிப்பு இருப்பதோ இந்த உலகத்திற்காக தான். அந்த படிப்பு எல்லாம் பாருங்க, நம்ம டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகணும், இங்கேயே வாழும் காலம் வரைக்கும் நம்ம என்ன ஒரு பதவி அடையறதுக்காக அது. ஆனா இந்த படிப்பு வருங்கால புது உலகத்திற்கான படிப்புன்றாரு. அங்கோ எப்பொழுதுமே சுகமே சுகமாதான் இருக்கும். இங்க இந்த டாக்டர் இன்ஜினியர் இங்க துக்கம் வருது, வியாதி வருது, அதனால அந்த படிப்பு படிக்கிறோம். ஆனா அங்க அந்த படிப்பே தேவையில்லை. அங்க எல்லாமே சுகமே சுகமா இருக்கும். அந்த மாதிரியான படிப்பை தான் இங்க படிக்கிறோம். அங்க துன்புறுத்தக்கூடிய 5 விகாரங்கள் இருக்கவே இருக்காதுன்றாரு. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், மன வழி, பிற வழியில போய் தான் நம்ம உடம்பையே கெடுத்துக்கிட்டோம். அதனாலதான் இங்க அந்த ரொம்ப துக்கம் அதிகமாயிடுச்சு. அதனால இங்க ராவணராஜ்யம், அதாவது அந்நிய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க மாற்றான் ராஜ்யத்துல நம்ம இருக்கிறோம். யார் வீட்லயோ கிடக்குறோம். அதனால நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் முதலில் உங்களுடைய ராஜ்யத்துல இருந்தீங்க. பாபா சொல்ற இந்த முரளி யாரெல்லாம் கேக்குறாங்களோ, நீங்க எல்லாருமே சொர்க்கவாசிகள், உங்க ராஜ்யத்துல இருந்தீங்க. நீங்கள் புது உலகம் என்பீர்கள். நீங்க அந்த உலகத்தை என்ன சொல்வீங்க? சொர்க்கம்னு சொல்லுவீங்க. பிறகு பாரதத்திற்கு தான் பழைய உலகம் இப்ப சொல்லப்படுது. புது உலகத்தில் பாரதம் என்ற பாடலும் கூட இருக்கிறது. ஒரு பாட்டு கூட இருக்குதான், புது உலகத்தில் பாரதம் அப்படின்ற. புது உலகத்தில் இஸ்லாமியர் பௌத்தியர்கள் என்பது கூறுவார்கள் என்பதெல்லாம் அல்ல சொல்றாரு. புது உலகத்துல இஸ்லாமியர் பௌத்தர் புத்தர்கள் இருந்தாங்கன்னா சொன்னது கிடையாது. புது உலக பாரதம் தான் பாடியிருக்கிறாங்க. தந்தை குழந்தைகளாகிய நம்மை இப்போது எழுப்புகிறார் என்பது இப்போது உங்க புத்தியில இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப கடவுளே கும்பகர்ணத்துல தூங்கிட்டு இருக்க நம்மள ஃபர்ஸ்ட் எழுப்புறாரு. அப்புறம் நம்ம மூலமா மற்றவங்களை எழுப்ப வைக்கிறார். நாடகத்தில் பாகமே அவருடையது இது போலதான் இருக்கிறது. அவரே சங்கமயுகத்துல வரணும் தான் அவருடைய பாட்டே இருக்குது. அவர் பாடம் எடுக்க வேண்டியதுதான் அவரோட வேலையே. பாரதத்தை தான் சொர்க்கமாக ஆக்குறாரு. வேற எந்த நாளையும் அவர் சொர்க்கமாக்குற, பாரதத்துலதான் அவதரிச்சு பாரதத்தை தான் சொர்க்கமாக்குறாரு. பாரதம் தான் முதல் தேசமாகும். முதலில் இருந்தே பாரத தேசத்திற்கு தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. பாரதம் தான் முதல் தேசம்ன்றாரு. அதுல இருந்துதான் சொர்க்கம், அததான் சொர்க்கம்னு சொல்றாங்க. பாரத தேசத்தை தான் ஆரம்ப காலத்துல இருந்தே சொர்க்கம்னு சொல்றாங்க. பாரதத்தில் ஆயில் கூட அளவுக்குட்பட்டதுதான். இப்ப பாரதத்துல கூட ஆயில், அதோடைய ஆயுள் அதாவது லட்சக்கணக்கான ஆண்டுன்றாங்களா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு 5000 வருஷம் தான் பாரதத்தினுடைய ஆயுள். அளவுக்குட்பட்ட லிமிட்டட் தான் சொல்றாரு. லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறுவது அன்லிமிட்டெட், எல்லையில்லாததாக ஆகிவிடுகிறது. லட்சக்கணக்கான வருடங்கள் எந்த ஒரு விஷயம் கூட நினைவில் வரவே முடியாது. இப்ப 1,00,000 ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும்? எத்தனை பிறவின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? அந்தந்த பிறவில எவ்வளவு நம்ம என்னென்ன சேட்டை பண்ணோம், எதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும்? 1,00,000 ஆண்டுகள்னா அந்த 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 1,00,000 அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதான் பாபா சொல்றாரு. லட்சக்கணக்கான ஆண்டுகள்னா நினைவுல நம்மளால வரவே முடியாதுன்றாரு. இப்ப 5000 ஆண்டுக்கே நீங்க மறந்துட்டீங்க என்ன நடந்தது. இப்ப 5000 ஆண்டுல ஃபர்ஸ்ட் சொர்க்கம் இருந்ததுன்னு கடவுள் சொல்றாரு. ஆனா நமக்கு அதுவே ஞாபகம் இல்லை. இப்ப லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அதான் சொல்றாரு, புதிய பாரதமாக இருந்தது. அப்ப ஒரு காலத்துல
பாரதம் புதுசா இருந்தது, இப்போது பழைய பாரதம் என்றுதான் சொல்லுவாங்க. பாரதம் தான் புதிய உலகமாக ஆகிரும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் மகா வாக்கியம், சிவபகவானுடைய மகா வாக்கியம். கண்டிப்பா இதே பாரத பூமி புது உலகம் ஆயிடும்ன்றாரு. நாம் எப்போது புது உலகத்தின் அதிபதியாக ஆகிட்டு இருக்கிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்றாரு. இப்ப நமக்கு தெரியும், இப்ப சொர்க்கத்துக்கு அதிபதியா நம்ம ஆயிட்டு இருக்கிறோம். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது ஆத்மா புதியதாக தூய்மையாக ஆகிடும் என்று தந்தை என்று ஆலோசனை கூறியிருக்கிறார். இவங்க இப்ப என்ன நினைச்சா போதும், உங்களுடைய ஆத்மா புதுசா இடம் தூய்மை ஆகிடும் பாபா ஆலோசனை சொல்றாரு. பிறகு சரீரம் கூட உங்களுக்கு புதுசா கிடைக்கும். நீங்க ஆத்மா தூய்மை ஆயிட்டீங்கன்னா சரீரமும் புதுசா கிடைக்கும்ன்றாரு. ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே சதப்பிரதானமாக ஆகுது. ஆத்மாவும் இப்ப தூய்மை ஆகுது, சரீரமும் நமக்கு தூய்மை ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறதே சுகத்திற்காக தான் சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க சந்தோஷமா வாழணும் இல்லையா, அதுக்காக தான் இப்ப ராஜ்யம் கிடைக்குது. எதுவும் நாடகம் தான்றாரு. அனாதியா அமைக்கப்பட்டுள்ள நாடகம் இது. இது வந்து சினிமா மாதிரிதான். இது எப்பயோ உருவாக்கின சினிமா, திரும்ப திரும்ப அது நடக்குதுன்றாரு. புது உலகத்தில் சுகம் மற்றும் சாந்தியே இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஹாப்பினஸ், அமைதி எல்லாம் உங்க புது உலகத்துல கிடைக்கும். அங்க எந்த ஒரு புயல் ஆகியவே இருக்காது. அங்க புயல் அடிக்காது, நிலநடுக்கம் வராது, வெள்ளம் வராது, எதுவுமே வராது. எல்லையில்லாத அமைதி, எல்லோரும் அமைதியாக ஆகிடுவாங்கன்றாரு. அங்க ஒரு எல்லையில்லாத அப்படியே டெட் சைலன்ஸ்னுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கும். அங்க எல்லாமே அமைதியாயிடுவாங்க. இங்க சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, நானா நீயான்னு அப்படியே அகங்காரத்துல எல்லாம் எப்படி கொதிச்சு எழறாங்க, அது எல்லாமே அமைதியாயிடும் சொர்க்கத்துல இருந்தாரு. ஆனா இங்க இருப்பதோ அசாந்தி. எனவே எல்லோரும் அசாந்தமாக இருக்கிறாங்க. இங்க எல்லாமே ஒருத்தவங்க நிம்மதி இல்லைன்னா மத்தவங்களையும் கெடுத்து விட்டுருவாங்க. யாருமே சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. நம்ம நிம்மதியா இல்லையா, மத்தவங்களையும் கெடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி உலகம் அது. அதனால இங்க எல்லாருமே அசாந்தியா இருக்கிறாங்க. சத்தியுகத்துல எல்லாருமே சாந்தமாக இருப்பாங்க. சொர்க்கத்துல எல்லாமே நிம்மதியா இருப்பாங்க. எல்லாரும் ஒருத்தவங்க மத்தவங்க சுகம் தான் கொடுப்பாங்க. அதிசயமான விஷயங்கள் ஆகும் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேட்க எவ்வளவு அதிசயமா இருக்கு. இது அனாதியாக அமைக்கப்பட்ட நாடகமாகும் சொல்றாரு. ஆனா இது உருவான விளையாட்டு. இது இப்படிதான் நடக்கும்ன்றாரு. இது எல்லையில்லாத விஷயங்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட சட்டவியல், பொறியியல், இந்த பாரிஸ்டர், இன்ஜினியரிங் ஆகியெல்லாம் படிக்கிறாங்க. இப்போது உங்களுடைய புத்தியில் இந்த எல்லையில்லாத ஞானம் இருக்கிறது. ஒரே ஒரு முறை தந்தை வந்து எல்லையில்லாத நாடகம் என்ற விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு தடவை தான் வராரு. இந்த சுவிட்சிச்சாக்கெல்லாம் எப்படி சொல்றது, இந்த ரகசியம் எல்லாம் புரிய வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எல்லையில்லாத நாடகம் எப்படி நடக்குது என்ற இந்த பெயர் கூட கேள்விப்படவில்லை. ஆனா நமக்கு இந்த வாழ்ந்துட்டு இருந்தோமே கலியுகத்துல, அப்ப ஏதாவது தெரிஞ்சுதான், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் ஒரு டிராமா, நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற பெயர் கூட நம்ம கேள்விப்படல. எப்போது சத்தியகம் திரேதாயுகம் அவசியம் இருந்தது, அது கடந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு காலத்துல சொர்க்கம் இருந்துச்சு, திரேதாயுகம் இருந்துச்சு, அது கடந்து போயிடுச்சுன்றார். அதில் இவர்களுடைய ராஜ்யம் தான் இருந்தது என்பதை நீங்க புரிஞ்சுட்டீங்க. திரேதாவுல ராமராஜ்யம் இருந்தது, ராமர் வந்து ஆண்டாரு. பின்னால் மதங்கள், அதுக்கப்புறம் தான் மதங்கள் தான் வந்தது. இஸ்லாமிய மதம், புத்த மதம், கிறிஸ்தவ மதம் எல்லாம் பின்னாடி வந்ததுதான். அனைத்து தர்மங்களை பற்றியும் முழுமையாக தெரிகின்றார். இவை அனைத்தும் 2500 வருடங்களில் தான் வந்திருக்கின்றன. பாபா சொல்றாரு, சிவபாபா மேல இருந்து பார்த்து சொல்றாரு, 2500 வருஷத்துலதான் இந்த எல்லா தர்மமும் வந்திருக்குது. அதாவது அரை கல்பம். அதுல 1250 வருடம் தான் கலியுகமேன்னு சொல்லி சொல்றாரு. கலியுகமே இந்த கடைசி 1250 வருஷம்தான். எல்லா கணக்கும் பாபாட்ட இருக்குது, கணக்கும் இருக்குது அல்லவா. அப்படின்னு சிஷியின் ஆயுளே 2500 வருடங்கள் ஆகும் என்பதல்ல. சிலர் சொல்றாங்க இந்த உலகமே மொத்தமாவே 2500 வருஷம் தான். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அவ்வாறு கிடையாது. நல்லது. பிறகு வேறு யார் இருந்தார்கள்? அவர் சொல்றாரு, சரி பிறகு அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்தாங்க, இதெல்லாம் சிந்தனை செய்யப்படுகிறது. இவர்களுக்கு முன்னால் உண்மையில் தேவி தேவதைகள் இருந்தாங்க. அந்த உலகத்தினர் சொல்றாங்க, ஹிஸ்டரி ஜியோகிரபில 2500 வருஷத்துக்கான ஹிஸ்டரி ஜியோகிரபி தான் இருக்குது பாட புத்தகத்துல. அப்ப மொத்தமா 2500 வருஷம் தான் பூமியேன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு அப்படி கிடையாது. அப்ப அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, இதை சிந்தனை செய்யுங்கன்னா, அப்ப முன்னாடி 5000 வருஷம், டோட்டலா 5000 வருஷம், அதுல முன்னாடி 2500 வருஷம் யார் வாழ்ந்ததுன்னா தேவி தேவதைகள் வாழ்ந்தாங்க. அவங்களும் எப்படி இருந்தாங்கன்னா மனுஷனாக தான் இருந்தாங்க. அவன் சொல்றாரு, தேவி தேவதைகள் கூட 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களும் எப்படி இருந்தாங்கன்னா மனுஷனாக தான் இருந்தாங்க. ஆனா மனுஷங்களா இருந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா தெய்வீக குணங்களுடையவர்களாக இருந்தாங்க. அவங்க தெய்வீக குணமுடைய மனிதர்களா இருந்தாங்க. சூரிய வம்சம், சந்திர வம்சம் 2600 வருடங்களில் மற்ற பாதையில் அவை எல்லாமே இருந்தன சொல்லி சொல்றாரு. இதை விட அதிகமான கணக்கு வழக்கம் வேற யாருக்குமே எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இதை விட வேற கணக்கு வழக்கு யாராலையும் எடுக்க முடியாதுன்றாரு. முழு பங்கு, முக்கால், பாதி மற்றும் கால் என்ற 4 பகுதிகள் உள்ளன சொல்றாரு.
முழு பங்கு கணக்கு வழக்கு இருக்குது, அதுக்கப்புறம் முக்கால், அப்புறம் பாதி, அப்புறம் கால், இந்த மாதிரி இத்தனி பகுதி இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, முறைப்படி துண்டு துண்டாக ஆக்குவார்கள் அல்லவா, முறைப்படி துண்டு துண்டாக ஆக்குவார்கள். பாதியிலோ இவை உள்ளன. சத்தியுகத்தில் சூரியவம்சா ராஜ்யம், திரேதாவில் சந்திரவம்சா ராமராஜ்யம் என்று கூறுகிறார்கள். அதை இப்போ நம்ம பாதி பாதியா பிரிச்சோம்னா இந்த சிருஷ்டி சக்கரத்தை 4 பாகமா பிரிக்கிறோம்ல. ஃபர்ஸ்ட் பாபா பாதி பாதியா பிரிக்கிறார். பாதியா பிரிச்சோம்னா சத்தியுகத்துல சூரியவம்ச ராஜ்யம், திரேதாவில் சந்திரவம்ச ராஜ்யம் என்று சொல்லுவாங்க. இதை நீங்க நிரூபிச்சு கூறுகிறீங்கன்னு சொல்றாரு. எனவே யார் முதலில் சொர்க்கத்தில் வருகிறாங்களோ அவர்களுக்கு அவசியம் எல்லாரையும் விட நீண்ட ஆயுள் இருக்கும். பாபா சொல்றாரு, இப்ப சொர்க்கத்துல யார் நடிக்க வந்தாங்களோ 84 பிறவி எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கண்டிப்பா இருக்கும்ன்றாரு. எல்லாரை விட கல்பமே 5000 வருடங்களோட தான் ஆகும்னு சொல்லி இப்ப சிவனே சொல்றாரு. இதெல்லாம் யார் சொல்றாரு? இது கடவுளே சொல்லிட்டு இருக்கிறாரு. முழுசா இந்த கல்பமே 5000 வருஷத்தினுடையதான். அவர்கள் 84 லட்சம் ஜீவராசி என்று சொல்லிட்டாங்க. லட்சக்கணக்கான வருடங்கள் நம்ம கல்லாகி, பூவாகி, பூண்டாகி, புழுவாகி அப்படி பிறக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. மனித அதாவது அரிது மாநிலா பிறக்கிறதுன்னு சொல்றாங்க. மிருகங்களை விட இப்ப மனுஷன் ரொம்ப மோசமாயிட்டான். அந்த அளவுக்கு மோசமா இப்ப மனிதர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த விகாரத்தினாலதான். மற்றபடி நம்ம ஜீவராசியெல்லாம் பிறந்து குரங்குல இருந்து எல்லாம் மனுஷன் வரல. எந்த விதை போடுறோமோ அந்த மரம் தான் முளைக்கும். அப்ப மனித விதை போட்டா மனிதன் தான் பிறப்பான். அந்த நாயால நம்ம பிறக்க மாட்டோம். அதனால 84 லட்சம் ஜீவராசிகள்கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எனவே கல்பத்தின் ஆயுள் கூட லட்சக்கணக்கான வருடங்கள் சொல்லிட்டாங்க. யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வளவு பெரிய உலகம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்வளோ லட்சம் உயிரினங்கள், அவ்வளவு லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழறதுக்கு அவ்வளவு பெரிய உலகம் இருக்கவே இருக்காதுன்றார். எனவே இது எல்லாமே அஞ்ஞானம் சொல்லி பாபா சொல்றாரு. இது ஆனா பாபா சொல்றது ஞானம் ஆகும்னு சொல்றாரு. ஞானம் எங்கிருந்து வந்தது என்பது கூட யாருக்குமே தெரியாது. இந்த ஞானம், இந்த அறிவு இதெல்லாம் எங்கிருந்து புத்தியில வந்ததுன்னு யாருக்குமே தெரியாதுன்றாரு பாபா. ஞானப்படல ஒரே ஒரு தந்தை தான். கடலா இருக்கிற ஒரு ஞானத்துல எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு அப்பா தான். அவரே தன் வாய் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கவுமுக்கு, அதனாலதான் பசுவின் வாயின்ட்டு சொல்றாங்க. இந்த பசு வாயின்றது பிரம்மா பாபாவுடைய வாய், கவு மாதான்னு சொல்றாங்க. இதன் மூலமாக உங்கள் அனைவரையும் இப்ப தத்தெடுக்கிறார். பசு வாயின் மூலமா தத்தெடுக்கிறார். நம்ம பிரம்மா வாய் வழி, வம்சாவளி. இந்த பஞ்ச விஷயங்களை புரிய வைப்பது மிகவும் சுலபமானது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஈஸியா மத்தவங்க புரிய வச்சிடலாம். ஒரு நாள் புரிய வைத்து பின் விட்டு விட்டீர்கள் என்றால் புத்தி பின் வெவ்வேறு விஷயங்களில் ஈடுபட்டுவிடும். இப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஞானத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்காம, அதாவது அவங்கள திரும்ப திரும்ப அவங்கள கூப்பிட்டு பாடம் எடுக்காம நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அவங்க புத்தி வேற வேற விஷயங்கள்ல போயிரும்ன்றாரு. அதனால எடுத்தீங்கன்னா, பாடம் சொன்னீங்கன்னா டெய்லியுமே கூப்பிட்டு, அதனாலதான் டெய்லியுமே முரளி கிளாஸ் பாபா எடுக்கிறாரு. அப்பதான் புத்தி வெளியே அலையாது. பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் கற்பிக்கப்படுகிறதா? எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஸ்கூல்ல ஒரு நாள் மட்டும் போய் படிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு நீங்க சர்டிபிகேட் வாங்கிறீங்களா? காலேஜ் கூட ஒரு நாள் மட்டுமா படிக்கலாம்? தொடர்ச்சியா படிச்சாதானே நம்மளால சர்டிபிகேட் வாங்க முடியும். அதனால இல்லை, ரெகுலர் முறைப்படிதான் தினமும் படிக்க வேண்டியிருக்கும். ஸ்கூல்ல கூட ரெகுலரா தான் படிக்க வேண்டியிருக்கும். நாலேஜ் ஒரு நாளில் புரிய வைக்கப்படுவதில்லை. இங்க என்ன எல்லாம் சொல்றாங்கன்னா, எனக்கு டைம் இல்லை, எனக்கு சீக்கிரமா புரிய வைங்க, நான் கேட்டுட்டு போய் வீட்டுல முயற்சி பண்றேன், அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. மெடிடேஷன் கத்து கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன். பாபா சொல்றாரு, அந்த மாதிரி இது ஒரே நாள்ல புரிய வைக்கிறதுலாம் இல்லைன்றாரு. எல்லையில்லாத தந்தை இப்ப நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. கடவுளை சொல்லி கொடுக்குறாரு. எனவே அவசியம் எல்லை இல்லாத படிப்பாக தான் இருக்கும் இல்லையா? ஞான கடலே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த ஞானம் ஒரே நாள்ல சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்குது. அதுதான் சொல்லுவாருல்ல, அந்த கடலையே மையா ஏற்றி ஊத்தினாலும், காட்டு மரங்களை பேப்பராக்குனாலும், நம்ம எழுதினா கூட அந்த ஞானம் வானத்தை பேப்பர் ஆக்கி ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எழுதினா கூட இந்த ஞானம் முடியாதுன்னு சொல்லி பாபாவே சொல்லியிருப்பாரு ஒரு முறையில. அப்ப இந்த ஞானத்தை எப்படி நம்ம ஒரு நாள்ல புரிய வைக்க முடியும்? எல்லையில்லாத தந்தை இப்ப நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எனவே அவசியம் எல்லையில்லாத படிப்பாதான் இது இருக்கும். எல்லையில்லாத ராஜ்யத்தையே நமக்கு கொடுக்குறாரு. பாரதத்தில் எல்லையில்லாத ராஜ்யம் இருந்தது அல்லவா? பாபா சொல்றாரு, இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யம் ஒரு காலத்துல இருந்தது இல்லையா? இந்த லட்சுமி நாராயணர் எல்லையில்லாத ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இவர்கள் இந்த ஆட்சியை எப்படி பெற்றாங்க என்று கேட்கும் அளவுக்கு இந்த விஷயங்கள் யாருடைய கனவிலும் கூட கிடையாது. இந்த லட்சுமி நாராயணன் இந்த கோயில்ல இருக்காங்கல்ல, சிலையா வச்சிருக்காங்க. அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போனாங்க.
அவங்க எப்படி இந்த ராஜ்யத்தை, இந்த இந்தியாவை அரசாட்சி, இந்தியா பாரதத்தை ஒரு காலத்துல ஆண்டாங்க. ஆனா பாரதம் வந்து சொர்க்கமா இருந்தது. அவங்க ஆட்சியை எப்படி பெற்றாங்க என்று கேட்கும் அளவுக்கு இந்த விஷயங்கள் கனவுல கூட கிடையாதுன்றாரு. அவர்களிடம் பியூரிட்டி இருந்தது, தூய்மை அதிகமாக இருந்தது லட்சுமி நாராயணனுக்கு. அவங்க யோகி ஆவார்கள் அல்லவா, அவங்க வந்து பாபாவே நினைச்சிட்டு இருந்தாங்க. எனவே ஆயுள் கூட அவங்களுக்கு நீண்டதாக இருக்கும். யோகா பண்ணதுனால அவங்களுக்கு ஆயுசு கூட நீண்டதா இருக்கும். 150 வருடம் வாழ்ந்தாங்க. நாம் தான் யோகியாக இருந்தோம். பாபா சொல்றார், இப்பதான் அது அந்த யோகி வாழ்க்கை இப்பதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பிறகு 84 பிறவிகள் எடுத்து போகி கூட அவசியமாக வேண்டியிருக்கிறது. திரும்ப நீங்க இந்த யோகி ஆகி எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க போற நீங்க தான் திரும்ப 84 பிறவி எடுக்கிறீங்க. அப்ப எடுத்து திரும்ப என்ன ஆயிடுறீங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க, போகியாக ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர்கள் கூட அவசியம் மறுஜென்மத்தில் வந்திருக்க கூடும் என்பதை மனிதர்கள் அறியாம இருக்கிறாங்க. இந்த லட்சுமி நாராயணர் வந்து அவங்க எல்லாம் மறுஜென்மம் எடுத்திருப்பாங்கன்றத கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்கன்றாரு. இவர்களுக்கு பகவான் பகவதி என்று கூறப்படுவதில்லை. இவர்களுக்கு முன்னால் 84 பிறவிகள் எடுத்திருக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணன் மாதிரி 84 பிறவி எடுத்தவங்க யாருமே கிடையாதுன்றாரு. முதலில் யார் சத்தியுகத்தில் ஆட்சி புரிஞ்சாங்களோ அவங்கதான் 84 பிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துல யார் நடிச்சாங்களோ அவங்கதான் எல்லாருமே 84 பிறவி எடுக்கிறாங்க. பிறகு வரிசை கிரமமாக கீழே வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் ஒன் பை ஒன்னா மறுபிறவி எடுக்கிறாங்க. இப்ப பிரம்மா பாபா எடுத்து வந்தார் இல்லையா, அப்படியே மறுபிறவையே எடுத்து அப்படியே கடைசி வரைக்கும் இறங்குறாங்க. ஆத்மாக்களாகிய நாமே தான் தேவதையாக ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப யாரெல்லாம் நம்ம வந்து பாபா கிட்ட பாடம் கேட்டுட்டு இருக்கிறோமோ அவங்களே தான் இப்ப வந்து தேவதை ஆகிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு நாமே தான் வந்து சத்திரியர், அதுக்கப்புறம் நம்மே தான் தேவதையில இருந்து சத்திரியரா ஆகும். டிகிரி வந்து அப்படியே குறைஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. அந்த 16 கலை சம்பூர்ணமா இருக்கும்போது தேவதையா இருக்கிறோம். அப்புறம் 2 கலை குறையும் போது சத்திரியராயிரும் சொல்லி பாபா சொல்றாரு. பூஜிக்கத்தக்க நிலையில இருந்து பூசாரி என்று கூட பாடப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் பாட்டு எல்லாம் இருக்குது சாஸ்திரத்துல. யாரு பூஜிக்கத்தக்கவங்களா இருந்தாங்களோ அவங்களே பூஜாரி ஆயிட்டாங்கன்ட்டு. சர்வ பிரதான நிலையில இருந்து பின் தம பிரதானமாக ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இப்ப ஒரு பொருள் வாங்கினா நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அதுக்கு என்ன ஆயிடும், தேஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் ஆத்மா கூட பேட்டரி பாபா ஃபுல்லாக்கி அனுப்புறாரு. நடிக்க அந்த பேட்டரி லோ ஆயிடுது. அதனாலதான் நம்ம எவ்வளவு பியூரா இருந்த நம்மளே தான் இப்படி வந்து ஆயிட்டோம், சமபிரதனமா ஆகிறீங்கன்றாரு. இது போல மறுஜன்மம் எடுத்து எடுத்து கீழே சென்று விடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. இது எவ்வளவு சுலபமானது, இதெல்லாம் எவ்வளவு ஈஸி. ஆனா மாயை வந்து எப்பேற்பட்டதுன்னா எல்லா விஷயங்களையுமே மறக்க வச்சுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப மாயா வந்து நம்மள எல்லா விஷயத்தையுமே இப்ப மறக்க வைக்குது. நிறைய விஷயங்கள் புத்தியில அப்படி இப்படியும் போறதுனால நம்மள மாயா வந்து பாபா சொல்ற விஷயத்தெல்லாம் மறக்க வைக்குது. இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க ஒன்று சேர்த்து புத்தகம் ஆகியவை தயாரிக்கலாம். இப்ப பாபா வந்து நீங்க முரளியில படிக்கிறீங்க இல்லையா பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க ஒன்னா சேர்த்து புக்ஸ் கூட போடலாம்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அவையே ஒன்றுமே இருக்காது, இது தற்காலிகமானதாகும். இந்த மாதிரி புக்கெல்லாம் கூட நிறைய பேர் இப்ப பிகேஸ் வந்து போடுறாங்க. அந்த காலத்துல இருந்து ஜெகதீஷ் பாயிண்ட் அவர் தனித்தனியா அவரு நிறைய நாலேஜ் வந்து புக்கெல்லாம் போட்டாரு. அது மாதிரி இப்பயும் நிறைய பிகேஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாபா சொல்றாரு, ஆனால் அவையே ஒன்றுமே இருக்காது, இது எல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எதுவுமே இருக்காது, ஏன்னா விநாசத்துல அழிஞ்சிரும்ன்றாரு. இது பர்மனன்ட் கிடையாது, தற்காலிகமானது, டெம்பரரின்றாரு. தந்தை ஒன்றும் கீதையை கூறி இருக்கவில்லை. தந்தையோ எப்படி இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவ்வாறே புரிய வைத்திருந்தார். பாபா ஒன்றும் பகவத்கீதையெல்லாம் சொல்லல. அந்த பகவத்கீதை இருக்குல்ல அது மாதிரி சொல்லல. பாபா இப்ப என்ன சொல்லி புரிய வைக்கிறாரோ அததான் புரிய வச்சாரு. இந்த வேத சாஸ்திரங்கள் ஆகியவை எல்லாம் பின்னால் தான் உருவாக்கப்படுகின்றன. அந்த பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் சிவன் சொன்னது கிடையாது. அது வந்து நம்மள மாதிரி பிகேஸ் தான் போயிட்டு என்ன நம்ம புத்தியில இருந்ததோ அதெல்லாம் எமர்ஜ் ஆயிருக்கும் துவாபரேகத்துல. அத நம்மளேதான் எழுதியிருப்போம், யாராவது எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எல்லாம் பின்னாடிதான் உருவாக்கப்படுகின்றனன்றாரு. விநாசம் ஆகிவிடும் போது இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக எரிந்து போயிடும். பாபா சொல்றாரு, விநாசம் நடக்கும்போது எல்லா புக்குமே எரிஞ்சிடும்ன்றாரு. சத்தியுக திரேதாவில் எந்த ஒரு புத்தகம் ஆகியவுமே இருக்காது. சொர்க்கத்துல இந்த புக்ஸ் எல்லாம், இந்த முரளிலாம் எதுவுமே இருக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் தான் இதெல்லாம் உருவாகிறது. எவ்வளவு பொருட்கள் செய்யறாங்க, ஆனா பக்தியில பாருங்க உருவாக்கிட்டே இருக்கிறாங்க, விடுறதே கிடையாது. நிறைய பொம்மையா செய்யறாங்க. ராவணனையும் உருவாக்குகிறார்கள், ராவண பொம்மையை உருவாக்கி எரிக்கிறாங்க. ஆனால் அறிவு இல்லாமல் ஒன்றுமே கூற முடியாமல் இருக்கிறாங்க. அந்த சரியான அறிவு இல்லாதனால அவங்களால சரியான ஞானத்தை சொல்ல முடியல.
இதை ஒவ்வொரு வருடமும் உருவாக்குறாங்க மற்றும் எரிக்கிறாங்க. ராவணனை உருவாக்கி உருவாக்கி எரிச்சிட்டு இருக்காங்க. எனவே அவசியம் அந்த ராவணன் பெரிய எதிரி ஆவார் என்று பாபா புரிய வைக்கிறார். ஏன் ஒரு பொம்மையை செஞ்சு எரிக்கணும்? கொடும்பாவி மாதிரி வச்சு எரிக்கிறாங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த தலைவர் படத்தை எதையாவது எரிப்பாங்க, பொம்மை மாதிரி செஞ்சு எரிப்பாங்க. பிரச்சனைனால எரிக்கிறாங்க, கோபம் வருது, அவங்க எதிரின்னு நினைச்சிட்டு எரிப்பாங்க. அப்ப இந்த ராவணன் யாரு? எதுக்கு அவனை பொம்மை செஞ்சு கொடும்பாவை வச்சு எரிக்கிறாங்க? அப்ப எவ்வளவு பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி பாபா சொல்லி புரிய வைக்கிறார். ஆனால் எதிரி எப்படி என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா யாருக்குமே இந்த ராவணன் எப்படி எதிரி ஆனான், ஏன் அவனை எரிக்கிறாங்க? அந்த ராமர் சீதையை சீதைய சீதையை ராவணன் கடத்திட்டான், ராமர் எதிரா போரிட்டாரு அப்படின்ட்டு அந்த ராமாயண கதையை நம்பிட்டு எதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே இந்த ராவணன் நம்ம ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எதிரி. ஆத்மா என்ற சீதைக்கு இந்த ராவணன் எதிரி. ஏன்னா காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்ன்றதுதான் உலகத்தையே அழிக்குது. அந்த 5 விகாரம் நம்மளை கடவுள்கிட்ட பிரிக்குது. அதனாலதான் அந்த எதிரி. இது யாருக்குமே தெரியாது. அவர்கள் சீதையை கடத்தி கொண்டு போய்விட்டான், எனவே ஒருவேளை எதிரி போலும் என்று நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சீதையை கடத்திட்டு போயிட்டாலே ராமர்ட்ட அதனால எதிரின்னு நினைக்கிறாங்க. ராமருடைய சீதையை கடத்தி கொண்டு போகிறார் என்றால் பெரிய கொள்ளைக்காரன் ஆகிறான் அல்லவா? பாருங்க, ராமருடைய சீதையே கடத்திட்டு போயிட்டா அவன் எப்பேற்பட்ட ஆளு, பெரிய கொள்ளைக்காரன் இல்லையா? எப்போது கடத்தினார் அப்படின்ட்டு தெரியாது. திரேதா என்று கூற வேண்டுமா, இல்ல திரேதா கடைசியிலா? பாபா கேக்குறாரு, எப்போ அந்த ராமன் சீதையை கடத்தினாரு? திரேதா கடைசியில இல்ல ஏன்னா திரேதாவிலதானே ராம சீதை ராஜ்யம் இருந்தது. அப்ப திரேதா ஆரம்பத்திலே கடத்திட்டாரா, இல்ல திரேதா கடைசியில கடத்தினாரா? இந்த விஷயங்கள் பற்றி சிந்திக்கப்படுகிறது. எப்போது கடத்தி இருக்க வேண்டும், இதெல்லாம் நீங்க சிந்தனை செய்யணும். எப்போது கடத்திருப்பாங்க? எந்த ராமரின் சீதையை கடத்தப்பட்டார்? அவங்களுக்கு தெரியாது எந்த ராமருடைய சீதைன்ட்டு. ராமர் சீதையினுடையது ராஜதானி நடந்ததா என்ன? ஒரே ஒரு ராமர் சீதை தான் இருந்திருப்பார்களா என்ன? பாருங்க, ராமர் சீதையுடைய ராஜ்யம் நடந்துதா என்ன? ஒரு காலத்துல நடந்திருக்குது. அப்பதானே ராவணன் வந்திருக்கணும், கடத்திருக்கணும். அப்ப அவங்க ராஜ்யம் நடந்ததுல எத்தனை ராமர் சீதை இருந்திருப்பாங்க? ஒரு ராமர் சீதை தான் இருந்திருப்பாங்களா என்னன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. இதனை சாஸ்திரங்களில் ஒரு கதை போல எழுதிட்டாங்க. எந்த சீதை என்று சிந்திக்கப்படுகிறது. பாபா சொல்றாரு, எந்த சீதையை காட்டினாருன்னு தெரியலையே. பாபா கேக்குறாரு, சிந்திக்கப்படுகிறது. இதுல யாரோ ஒருத்தவங்க வைத்தி வந்துட்டாங்க. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. அதுல இருந்தா எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். அதனால எந்த சீதைன்ட்டு இப்ப சிந்திக்கப்படுகிறது. ராம சீதையின் 12 நபர்கள் இருப்பார்கள் அல்லவா? டோட்டலா 12 பிறவி நம்ம எடுக்கிறோம். 12 பிறவிலையும் ராம சீதையா இருந்து ராஜ்யம் செய்யணும். அதனால 12 நம்பர் இருப்பாங்க இல்லையா? எனவே எந்த சீதையை கடத்தினார் சொல்லி பாபா கேட்கிறார். அவசியம் பின்னால் இருப்பவராக தான் இருந்திருக்க கூடும். அதாவது 12 ராமர் சீதை இருந்திருப்பாங்க. அதுல எந்த சீதையை கடத்தினார்ன்ட்டு பாபா கேட்கிறாரு. அவசியம் பின்னாடிதான் இருந்திருப்பாங்க. அந்த பின்னாடி கடைசி சீதையா தான் இருந்திருக்க கூடும் சொல்லி சொல்றாரு. இவர்கள் ராமரின் சீதை கடத்தப்பட மாட்டார் என்று கூறுகிறார்களே. இப்போது ராமருடைய ராஜ்யத்தில் முழு காலமும் ஒரே ஒருவருடைய ராஜ்யமாக இருக்காது. அவசியம் பரம்பரை இருந்திருக்கும். பாபா சொல்றாரு, ராமருடைய சீதையை போய் கடத்திருப்பாங்களான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ராமராஜ்யத்துல முழு காலமும் ஒரே ஒரு ராமர் மட்டும் ராஜ்யம் பண்ணிட மாட்டார். அவரோட பரம்பரையே இருந்திருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே எந்த நம்பரின் சீதை கடத்தப்பட்டார்? அந்த 12 ராமர் சீதை இருந்தாங்கன்றார் பாபா. அதுல எந்த நம்பர் சீதை கடத்தப்பட்டார்? இவை அனைத்து மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இதெல்லாம் நீங்க சிந்தனை பண்ணணும்ன்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் குளிர்ச்சி தன்மையோடு எவரொருக்கும் இந்த எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கலாம். ஆனா நீங்க அமைதியா இருந்து மத்தவங்க புரிய வைக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் அவங்க பாபா நினைவுல இருந்து சொல்லும் போது அவங்க இதெல்லாம் உண்மைன்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு அடி வாங்கி வாங்கி சுக்கமுடையவர்களாக ஆகிட்டாங்க என்று பாபா புரிய வைக்கிறார். மிகவுமே துக்கம் அடையும் போது பாபா இந்த துக்கத்திலிருந்து விடுவீங்கள்ட்டு புலம்புறாங்க. பக்தியில ரொம்ப கீழே இறங்கி அந்த கடவுள் இந்த கடவுள் ஒரு கோயிலா போய் ரொம்ப துக்கமாயிட்டாங்க. ரொம்ப துக்கமாகும் போதுதான் கடவுளே துக்கத்துல இருந்து விடுவின்னு புலம்புறாங்க, அடித்தும் கொள்கிறாங்க. ராவணனோ ஏதோ பொருள் கிடையாது அல்லவா? அப்படி இருந்திருந்தால் பிறகு தங்களுடைய ராஜாவை ஒவ்வொரு வருடமும் ஏன் கொள்கிறார்கள்? ராவணன்றது ஒரு பொருள் கிடையாது. சரி, அப்படியே ராவணன் ஒரு ராஜாவா இருந்தா அந்த ராஜாவை ஏன் எரிக்கணும்? ராவணனுக்கு அவசியம் மனைவி கூட இருக்கக்கூடும் சொல்லி சொல்றாங்க. மண்டோதரின்ட்டு காட்டுறாங்க. மண்டோதரி கொடுபாவி செய்து எரித்ததாக ஒருவரும் எங்குமே பார்க்கவில்லை. சரி, ராவணனுக்கு மனைவி இருந்திருந்தா, அப்ப மண்டோதரின்னு ஒரு மனைவி இருந்திருந்தா அவங்களையும் செஞ்சு எரிச்சிருக்கணும்ல. அந்த மாதிரி அவங்கள எரிக்கவே இல்லை.
எனவே இது இருப்பதே பொய்யா. அப்ப இதெல்லாம் பொய்யான விஷயம். அப்ப அவருக்கு மனைவி எல்லாம் கிடையாது, ராவணன் ஒரு ஆளே கிடையாது, அவர் ராஜாவும் கிடையாது. அவர் ராஜாவா இருந்தா அவருக்கு மனைவி இருந்திருப்பாங்க. அப்ப ரெண்டு பேரும் எரிச்சுவையா எரிக்கணும். அப்ப ரெண்டு பேரும் எரிக்கல, ஒருத்தவரை தான் எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பாபா புரிய வைக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ராவணன்றது 5 விகாரம் தான். ஆணுக்கு 5 விகாரம், பெண்ணுக்கு 5 விகாரம். அததான் பார்த்து தலையா காமிச்சிருக்காங்க. உண்மையில அந்த மாதிரி ஒரு மனுஷனே கிடையாது. இது எல்லாமே பொய்யின்றார். எனவே இது இருப்பதே பொய்யான மாயை, பொய்யான சரி என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் பொய்யான மனிதன் உண்மையான தேவதை ஆவதற்காக இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? நம்ம இப்ப அந்த பொய்யான தேசத்துல பொய்யான மனுஷ உடம்புல மனுஷன் நினைச்சுட்டு இந்த சரீரம் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்பதான் பாபா நமக்கு ஆத்ம உணர்வை கொடுத்து நம்ம ஆத்மாவா மாத்தி நம்மள தேவதையா ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப அதுக்காக நம்ம உட்கார்ந்துருக்க வந்தாரு. வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அங்க எப்போதும் உண்மையே பேசுவாங்க. சத்தியோகத்துல சத்தியமான யுகம், அங்க எல்லாரும் சத்தியத்தை தான் பேசுவாங்க. அதாவது உண்மைதான் பேசுவாங்க, பொய்யே இருக்காது. அது உண்மையான கண்டம், இது பொய்யான கண்டம் ஆகும். எனவே பொய்யையே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்க வாயை திறந்தாலே பொய் தான். நானே கடவுள்ன்றலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம உடம்புல உட்காந்துட்டு மறுபிறவை எடுத்துட்டு 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானே கடவுள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து நம்புறது? அதாவது பாபா சொல்றது பொய்யான கண்டம், பொய் தான் பேசுறாங்கன்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை முக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞான கடலான தந்தை தினமும் படிப்பிக்கும் எல்லையில்லாத படிப்பின் மீது ஞான மனனத்தை செய்ய வேண்டும். என்ன சொல்றாரோ அதை நம்ம சிந்தனை பண்ணணும். இன்னைக்கு கூட நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இது நம்ம புத்தியில ஓட விட்டு இது ஏன் பாபா எப்படி சொன்னாரு, அப்ப திரேதாயுகத்துல எத்தனை ராமர் இருந்திருப்பாங்க, எத்தனை சீதை இருந்திருப்பாங்க, எந்த சீதையை இந்த மாயா பிடிச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணணும். தாங்கள் படித்ததை மற்றவர்களுக்கும் அவசியம் படிப்பிக்க வேண்டும். நம்ம படிச்சதை மற்றவனுக்கும் படிக்க வைக்கணும். 2வது பாயிண்ட், இந்த எல்லையில்லாத நாடகம் எப்படி நடந்துட்டு இருக்குது, இது அனாதியான ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அதிசயமான நாடகமாகும் என்ற இந்த ரகசியத்தை நல்ல முறையில புரிஞ்சுக்கிட்டு பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும்னு சொல்றாரு. வரதானம். தூய்மை எனும் உயர் தாரணை மூலம் குரு தர்மத்தின் சம்ஸ்காரம் உள்ள ராஜ்ய அதிகாரி ஆகுக. இப்ப தூய்மையை தாரணை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில. எண்ணம் சொல் செயல். பாபா சொன்னார்ல நேத்தே, சம்பூர்ண தூய்மைனா வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. எண்ணம் சொல் செயல்ல எல்லாத்துக்குமே குழந்தை மாதிரி இருக்கணும். இந்த சுகமே கொடுக்கணும், சுகமே எடுக்கணும். ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். அந்த மாதிரி சம்பூர்ண தூய்மையா அதை உயர் தாரணை செய்யறதன் மூலம் ஒரு தர்மத்தின் சம்ஸ்காரம், உங்களுக்கு எதிர்கால சம்ஸ்காரம் வந்துரும். சத்தியுகத்தினுடைய ஒரு தர்ம சம்ஸ்காரம் எல்லாரும் ஒண்ணு அப்படின்ட்டு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். உலகமே என்னுடையது, பாபா தான் அந்த உலகத்தினுடைய தந்தை, எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள். அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம் உள்ள ராஜ்ய அதிகாரியா ஆயிடுங்கன்றாரு. உங்களுடைய சுயராஜ்ய தர்மத்தின் தாரணையே தூய்மைதான்றாரு. நீங்க ஆத்ம உணர்வுல இருந்து இந்த உடலை இயக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தூய்மை தானா வந்துடும். தாரணையே தூய்மைதான்றாரு. ஒரு தர்மம் என்பது ஒரு தாரணை. ஒரு தர்மம்னாலே ஒரு தாரணை தான்றாரு. எல்லாரும் உன்னையதான் ஃபாலோ பண்ணணும். சும்மா நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு உலகமே வேற வேற வழியில போயிட்டு இருக்குது. முஸ்லீம் ஒரு வழி, கிறிஸ்டின் ஒரு வழி. ஆனா கடவுள் ஒருத்தர் தான். அவர் சொல்ற ஞானம் ஒண்ணுதான். ஆனா ஆளுக்கு ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாரு ஒரு தர்மம்னாலே ஒரு தாரணை தான். கனவிலும் நினைவிலும் தூய்மைக்கு புறம்பான வேறு தர்மமே கிடையாதுன்னு சொல்றாரு. கனவுலையும் சரி நினைவிலும் சரி தூய்மைனா தூய்மைதான். தூய்மைக்கு புறம்பான வேற தர்மமே கிடையாது. ஏனெனில் தூய்மை உள்ள இடத்துல தூய்மைக்கு மாறான வீண் விகல்பங்களின் அடையாளமும் இராது. தூய்மை எங்க இருக்குதோ அந்த இடத்துல தூய்மைக்கு மாறான அந்த வேஸ்ட் எண்ணங்கள் எதுவுமே வராதுன்றாரு. அத்தகைய முழு தூய்மையான சம்ஸ்காரத்தை தன்னுள் நிரப்புபவரே சக்தி வாய்ந்த ராஜா ஆவார். யார் அந்த மாதிரி முழுசா தூய்மையா இருக்கிறாங்களோ, தூய்மையான சம்ஸ்காரத்தை தனக்குள்ளார இப்பவே நிரப்பிக்கிறாங்களோ அவங்கதான் சக்தி வாய்ந்த ராஜான்றாரு. இப்போதைய உயர்ந்த சம்ஸ்காரங்களின் ஆதாரத்தாலேயே நாளைய உலகம் கூட அமைகிறதுன்றாரு. இப்பவே நம்ம அந்த உருவாக்குற அந்த உயர்ந்த சம்ஸ்காரம் தான் நம்ம அப்படியே புத்தியில பதியுது, ஆத்மால அது ஸ்டோர் ஆயிடுது. அதன் காரணத்தினாலதான் நாளைய சத்தியுகமே சொர்க்கமே உருவாகுதுன்றாரு. நம்மளுடைய சம்ஸ்காரம் மாற மாற இந்த சொர்க்கம் பூமியில வந்துட்டு இருக்குதுன்றாரு. இன்றைய சம்ஸ்காரமே நாளைய உலகத்தினுடைய ஆஸ்தி வரமாகும் சொல்றாரு. பாருங்க, இப்ப நம்ம பாபா புத்தியதான் மாத்துறாரு.
புத்தியில ஞானத்தை கொடுத்து புத்திய மாத்தி மனசு புத்திய மாத்துறாரு. அப்ப ஆத்மா டோட்டலா மாறிடுது. ஆத்மா மாற மாற உலகமே மாறுது. ஆத்மாவுடைய சம்ஸ்காரத்தையே மாத்துறாரு. சுத்தமா நல்லவங்களா மாத்திட்டு இருக்கிறாரு. அப்படி நல்லவங்களா மாறினா உலகத்துல எப்படி ஆகும்? உலகம் எப்படி வாழும்? எப்படி மாறும்னா நல்லவங்க வாழற யுகமா மாறிடும். அப்ப சத்தியுகம் வந்துரும். உண்மையான யுகம் வந்துரும். எல்லாருமே உண்மையானவர்களா மாறும் போது அங்க நம்ம நடிக்க போறோம். அங்க இங்க எல்லாரையும் மாத்துறாரு. அப்ப இந்த சம்ஸ்காரத்தை இங்க மாற்றும் போது நாளைய உலகின் ஆஸ்தி நம்மளுடைய வரமாகும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன் எவருடைய உண்மையான அன்பு ஒரு பரமாத்மாவிடம் இருக்குமோ அவரே வெற்றி ரத்தனம் ஆகின்றார். பாருங்க, இப்ப மாயா விதவிதமா டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வருது. நிறைய பந்தனத்தை உருவாக்கும். முன்னாடி இருந்த பந்தனம் லௌகீக பந்தனம். அதுல வெளிப்பட்டு நம்ம இப்ப நம்ம பாபா இப்ப பாபா குடும்பத்துல கொண்டு விட்டுருக்காரு, பரிவாரத்துல. இப்ப நம்ம உண்மையான அன்பு எங்க இருந்தாலும் சரி, உண்மையான அன்பு ஒரு பாபாட்ட தான் இருக்கணும், ஒரு பரமாத்மாட்ட தான் இருக்கணும். மற்றது எல்லாமே அந்த பொய்யான அன்பு, இந்த சரீரத்தின் மீது இருக்கிற அன்புலாம் பொய்யான அன்பு. அந்த அன்புல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம தோத்து போயிடும். அதனால பாபா சொல்றாரு, இப்ப உண்மையான அன்பு ஒரு ஆத்மீக அன்பு. அது ஆத்மா மேல இருக்கிற அன்பு ஒரு பரமாத்மாட்ட மட்டும்தான், ஒரு கடவுள்கிட்ட மட்டும்தான் அந்த உண்மையான அன்பு நமக்கு கிடைக்கும். நம்மளால கொடுக்க முடிஞ்சதும் அந்த உண்மையான அன்பு பாபாட்ட மட்டும்தான். அப்ப அவர்கிட்ட தான் நமக்கு உண்மையான அன்பு கிடைக்கும். யாருக்கு அவர்கிட்ட உண்மையான அன்பு இருக்குதோ அவங்க வெற்றி ரத்தனம் ஆகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பகவான். ஓம் சாந்தி.